என்ன ராம் முழுவதும் ஒருத்தன் கஷ்டப்படுறான், ஆனா கூட ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. வெறும் பிசிக்கல் எஃபோர்ட் உங்களை பெரிய ஆள் ஆக்கிடும் வேதவசனம் சொல்லலை. என்ன ராம் முழுவதும் ஒருத்தன் கஷ்டப்படுறான், ஆனா கூட ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. அதனாலதான் அந்த உலகத்திலேயே மக்கள் பாருங்க கஷ்டப்படுறாங்க, ஆனா கையில ஒண்ணுமே வரமாட்டுக்கு. இது கஷ்டப்படுறதுனால வர்றது இல்லை, கற்றுக்கொள்றதுனால வருது. நமக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லியிருக்கேன் தெரியுமா, கஷ்டப்பட்டாதான்டா நீ முன்னேற முடியும். வேதவசனம் அப்படி சொல்லவே இல்லை. பைபிள் கஷ்டப்பட்டா முன்னேறலாம் அப்படி சொல்லல. பைபிள் என்ன சொல்லுது, இங்க பாரு, நீ கற்றுக்கொள், நீ புரிந்து கொள், நீ அறிந்து கொள். வீடு ஞானத்தினால் கட்டப்பட்டு விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும், அறிவினால் அதன் அறைகள் சகலவித அருமையும் இனிமையான பொருட்களால் நிரம்பும். நீ என்னன்னு புரிஞ்சுக்கோ. பைபிள் கத்தரை நம்புனா முன்னேறலான் இருக்கு. ஆனா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கஷ்டப்பட்டா முன்னேறலாம். சார், கஷ்டத்தை நம்பணுமா கத்தரை நம்பணுமா? இதை தெளிவா சொல்லுங்க, குழப்பாதீங்க. கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆமென். கஷ்டத்தை நம்புகிறவனோ அப்படின்னு என்ன பண்ணல சொல்ல. அப்போ பிசிக்கல் எஃபோர்ட்டு நிறைய பேர் போட்டு பார்க்குறாங்க, அதுக்கு தேவை கிடையாது. நீங்க சரியான இமேஜை உள்ள வச்சுட்டு நீங்க சின்னதாக எஃபோர்ட் எடுத்தாலும் சக்சஸ் உங்க கையில வர ஆரம்பிச்சு. உங்கள் மனநிலையில் ஒரு மாற்றம் நீங்கள் சிறிய வேலைகள் செய்தாலும் அதுல பெருக்கத்தை பார்த்துருவீங்க. ஆமென். இந்த மனநிலையில மாற்றம் வராம நான் முழுவதும் பிரயாசப்பட்டேன்னா கூட ஒண்ணுமே. இப்ப இயேசு வராரு, வார்த்தையை கொடுக்குறாரு. இயேசுவின் வார்த்தைகளை கொஞ்ச நேரம் உட்காந்து கேட்குறான். போடுறா இப்போ வலைய அப்படின்றாரு. அதுக்கு முன்னாடியே போட்டாச்சு, போதும், நான் பிஸ்னஸே வேண்டாம், நான் போலான் இருக்கேன் அப்படிங்க. டேய் அழக்கூடாது, மறுபடியும் போடு. சரி சரி, உங்க வார்த்தையின்படியே போடுகிறேன். போட்டா வலை கிளியத்தக்கதாய் படகு அமிழத்தக்கதாய் திரளானதை அவன் பிடிக்கிறான். அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா புரிதல் என்னன்னா, முயற்சி செய்து வராதது, கஷ்டப்பட்டது வராதது, ரொம்ப நேரம் எஃபோர்ட் எடுத்து வராதது, வார்த்தை அந்த வெளிச்சங்கள் வந்ததுக்கு அப்புறம் லைட்டா பண்ணா கூட வெயிட்டா வருது. ஆமென்.